மன்னர் ஒருத்தர் முனிவர் கிட்ட கீதையில கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல முறையில் ஆட்சி செய்ய வேண்டியது என்னோட கடமை, அதை மக்கள் பாராட்டணும்னு நினைக்கிறது தவறான்னு கேட்டார். அதுக்கு அந்த முனிவர், உன் கேள்விக்கு பதில் சொல்ல நீ ஒரு வாரம் என் ஆசிரமத்துல சாப்பிடணும்னு சொன்னாரு. மன்னரும் முனிவர் சொன்ன மாதிரி அங்க வந்து சாப்பிட்டுட்டு வந்தாரு. சாப்பாடு ரொம்ப சுவையா இருந்துச்சு. அதை ரசிச்சு சாப்பிட்டாரு. ஒரு வாரம் முடிஞ்ச உடனே முனிவர், இங்க சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டாரு. மன்னரோ, நானே சொல்லணும்னு நினைச்சேன், சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதை சமைச்ச சமையல்காரரை என்னோட அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் தலைமை சமையல்காரரா நியமிக்க போறேன்னு சொன்னாரு. உடனே முனிவர், சுவையா சமைக்க வேண்டியது ஒரு சமையல்காரரோட கடமை. இந்த சமையல்காரர் தன் கடமையை சரியா செஞ்சாரு. இப்போ அவருக்கு அரண்மனையில வேலை கிடைச்சிருச்சு. கடமையை சரியா செஞ்சவருக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா தேடி வரும். ஆமா, ஆசையோட அடுத்த நிலை தான் எதிர்பார்ப்பு. ஆசைக்கு அளவில்லை. பலனை எதிர்பார்த்தா எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. சரியா செஞ்சா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது.